என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, காலங்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதே, நாட்கள் ஒவ்வொன்றையும் நான் வீணடித்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய்விட்டீர்களா? தளர்ந்து போய்விட்டீர்களா? என்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், எப்பொழுது தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும் என்று சொல்லி தளர்ந்து போய்விட்டீர்களா? எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், என் உபவாசித்து ஜெபித்து விட்டேன், ஆனாலும் இன்னும் இந்த இடத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொல்லி மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். எபிரேயர் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நமக்கு எது தேவை? பொறுமையும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். ஏனென்றால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அருமையான மகனே, அருமையான மகளே, தேவனுடைய சித்தத்தின்படியே தொடர்ந்து செய்ய ஆரம்பி. கர்த்தருடைய நேரத்துக்காக மிகுந்த பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நீங்கள் ஏங்குகிற காரியங்கள், நீங்கள் பரிதபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்வார் பாருங்கள். வேதத்தில் நாம் இந்த காரியத்தை எத்தனை இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். மிக பொறுமையாய் கர்த்தருக்காக காத்திருந்த அவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது இல்லையா? அதையெல்லாம் சற்று நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்கள் காத்திருத்தல் வீணாய் போய் முடியாது பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.